டேய் மாஸ்டர் யாரா நீனு? பார்க்க என்னோட ஜிம் பாடி மாஸ்டர் மாதிரி. டேய் நான் தானே மாஸ்டர். மாஸ்டர் என்ன மாஸ்டர் உங்களுக்கு ஆச்சு? டேய் உனக்கு என்னடா தெரியும்? இங்கே பார்த்துக்க, இந்த இடத்துல இருக்கிற ஒரு விஷயம் என்ன ஹேக் பண்ணிடுச்சுடா. அதானே அப்படி மாறிட்டேன். சீக்கிரமாக என் இடத்துல வந்து ஒரு பொருள் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு நீ மாஸ்டர் ஆயிடுவே. என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க? இப்போ பேருங்க நான் வந்துடுறேன். காய்ஸ் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா மாஸ்டருக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இது என்னோடய ஜிம் மாஸ்டர் தான். அவருக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம அந்த பிரச்சனையை சரி பண்ணணும். ஸோ வாங்க நம்ம போய் எங்கள் மாஸ்டரை போய் காப்பாற்றலாம். நம்ம எந்தாச்சும் ஒரு ரைடு எடுத்துகிட்டு போகணும். இது 2 பேர் உட்கார ரைடாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். மை காட், சீக்கிரமாக மாஸ்டர் சீக்கிரம் வாங்க, நான் உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆரம்பிடா. டே ஏன்டா குறுக்கால வரீங்க? சீக்கிரமாக மாஸ்டர்கிட்ட போகணுமே. மாஸ்டர் உங்களை தேடி நான் வந்துட்டுருக்கேன். கைஸ் மறக்காமல் எல்லாம் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது ஒரு பெரிய பிரச்சனையே இங்கே ஓடிட்டுருக்கு. மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு என்னை காப்பாற்றுறதுக்கு என்னை ஏதோ வந்து விஷயத்துக்காக கூப்பிடுறாங்க. கண்டிப்பாக நம்ம போயிடலாம். ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக போகலாம். இன்ட்ரோ எங்களுக்கு என்ன இன்ட்ரோலாம் கிடையாது, போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரம் என்னடா ஃப்ரெஷ் பண்ணுற சவுண்டு கேட்குன்னு நினச்சிக்கோங்களேன். மாஸ்டர் அந்த சிலைக்குள்ளே தான் இருக்கார். அவரை நம்ம விடுவிக்கணும்னா என்ன தான் பண்ணணும். ஸோ வாங்க சீக்கிரமாக நம்ம கிளம்பலாம். பார்ட் 2 வேணும்னுக்கோங்க, மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஐயோ என்னடா இங்கே நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே. மாஸ்டர் ஏன் அப்படி மாறினாங்க? இதுக்கு எல்லாமே வந்து மாஸ்டர் தான். ஏன்னா நம்ம வந்து இப்போ மாஸ்டர் நம்மளால் கான்டாக்ட் பண்ண முடியும். மாஸ்டர் எப்படி நினச்சதை சொல்லுங்கள். அது ஏன்டா கேட்குற? இங்கே இது யாருக்கு தெரியும்? இங்கே ஒருத்தன் தெரியும். அடா என் தம்பி வந்திருக்கான். என் தம்பியை மாட்டிக்கிட்டானா? ஐயோ இந்த இடத்துல மாஸ்டர். ஆனால் எனக்கு ஒன்று புரியல, நாங்கள் இங்கே அப்போல்லாம் வரோம். டேய் உனக்கு என்னடா தெரியும்? இந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் இருக்குடா, அதுதான் நம்ம எல்லாரையும் கூப்பிடுது. நானும் உள்ளுக்கு வந்து இப்படி சிலையிட்ட யாராச்சும் இதில் தோத்துட்டாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் அது இது மாதிரி சிலையாக்கிறோம். என்னம்மா சொன்னீங்க? அப்போ என் தம்பி மாட்டிக்கிட்டானா? ஐயோ என் தம்பி மூலம் எப்படியாச்சும் காப்பாற்றணுமே. டே தம்பி உனக்கு கேட்குதாடா? டேய் இங்கே பார்த்துக்க, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம மாஸ்டர் வந்து இதுக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டாரு. நீ இங்கே இருக்காத, சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு போயிரு. வேணாம், நான் கீழே வந்துட்டேன். ஸோ கைஸ் இது எதுவும் நினச்சிக்காதீங்க, ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம வந்து வேற ஒரு கேம் போகிறோம். கைஸ் தான் என் தம்பி. பார்த்தீங்களா, இப்போ தான் வாய்ஸ் கேட்குது. இவன் தான் என் தம்பி. ஸோ வந்து டேய் வாடா இங்கே வா. இங்கே வாடா, என்கிட்ட வா. ஸோ நம்ம போகிற கேம் வேறு கேம் கைஸ். ஒரு எஸ்கேப்பிங் கேமாக தான் கிளம்ப போகிறோம். இந்த மாஸ்டரு அதெல்லாம் கிடையாது, சும்மா தானே சொன்னேன். எல்லாமே இதுதான். ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோலாம் கிடையாது. ஓகே போயிடலாமா? என்னடா இது கைஸ், இதான் அந்த கேமு. பாருங்கள், ஒருத்தர் நம்மளை ஜெயிலுக்குள்ளே போட்டான். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா ஒருத்தர் நம்மளை ஜெயிலுக்குள்ளே போடுவான் கண்டிப்பாக ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் அது இந்த கேம் தாங்க. என் தம்பியும் வந்துட்டான். நான் இன்றைக்கி எப்படியாச்சும் போகிறோம். நம்ம இன்றைக்கி இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். அதுதான் சேலஞ்ச். இங்கே ஒருத்தர் வந்து இருக்கான்ல, இந்த ஆடிட்டு இருக்கான்ல, அவன் தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தான். இந்த ஓல்டு பிளேயர்னு இருக்கவன். ஸோ வாங்க போகலாம். நல்ல வேளை அந்த ஓல்டு பிளேயர் இருந்து நான் இல்லை அப்படின்னா நம்ம தோற்றுருப்போம். என் தம்பிங்க மாட்டிக்கிட்டேன்னா அதுக்கான காரணம் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். இதை நான் மட்டும் ஒன்று பண்ணிட்டு வந்துடுறேன். கைஸ் இப்போ தாங்க எனக்கு ஒரு பிரச்சனையாச்சு. என்ன தெரியுமா? அந்த பேரிஸ் பிரச்சனை இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா வந்து ஒரு பாம் போட்டாங்க. அந்த பாம்பில் நாங்கள் எல்லாருமே பண்ணால் திரும்பவும் அழிஞ்சிட்டோம். ஸோ அந்த வரண்டா தம்பி. என் தம்பி வேற மாட்டிக்கிறானே. காய்ஸ் இப்போ புரியுதா? இந்த பேரிஸ் பிரச்சனை ஏதோ வச்சுருக்கான், ஏதோ ஒரு ட்ராப்பு. அந்த ட்ராப்பில் இங்கே பாருங்க கைஸ், அவன் ஏதோ ட்ராப் வச்சுருக்கான், ஏதோ ஒன்று பண்ணிருக்கான். எனக்கு வந்து நழுவலாம் செய்யலை, நான் கரெக்டாக பாருங்கள் கைஸ். பார்த்தீங்களாங்க, அந்த பேரிஸ் பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏதோ டெக்னிக் வச்சுருக்கேன் நம்மளை அழிக்கிறதுக்குன்ட்டுன்னு. காய்ஸ் என் தம்பி சீக்கிரமாக போயிட்டான். நம்மளும் அவனை மாதிரியே போகணும். காய்ஸ் தம்பி உனக்கு என்னடா ஆச்சு? சீக்கிரம் சரி நம்ம சீக்கிரமாக போகுமே. இதுதான் அந்த டூலா? ஆரம்மா யாருடா நீ? இவன் யாரு? அடே இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இவன் தான் அந்த பிளேயரு. ஓகே தம்பி சீக்கிரம் வா, நம்ம போய் இவனை தப்பிக்கணும். சீக்கிரமாக ஓடணுமே.
ஐயோ வேற வந்துட்டானே. ஓடிரா 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 ஓடிரு 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 ஓடிரு. வந்துடாத திரும்பிடாதரா திரும்பிடாத. ஐயோ ஜம்பனி கட்டா. ஐயோ மாட்டேன். ஐயோ பிடிச்சிட்டானே. ஜெயிலில் போட்டுருவானோ. எங்கடா வந்துட்டேன். அடே நல்லவே இல்லை. என்ன பண்ணுறான் அவன். ஒளிஞ்சிருந்து பார்ப்போம். ஓ இப்போதான் புரியுது. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அவன் பிடிச்சி விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. அதைத்தான் அங்கே நடக்குது. சரி இப்போ நம்ம ஐயோ பார்த்துட்டான்டா இவன். இவனுக்கு வீடியோ நான் கொடுக்க முடியாது நினச்சேன். ஆனால் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கான். ஐயோ எனக்கு பேட்ரி போக போகுது. நம்ம அடுத்த லெவல் முடிச்சா நமக்கு அடுத்த பேட்ரி ஏறும். கைஸ் ப்ளீஸ் எல்லாம் டக்குனு இல்லை. இப்போ பார்க்கறவங்களாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. காய்ஸ் சீக்கிரம் நம்ம 1 மில்லியன் எடுக்கணும். காய்ஸ் சீக்கிரம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யார் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கான காரணம் யாராக இருக்கீங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அடுத்து என்னோட விளையாட போகிற ஃப்ரெண்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க. என்னால் ஏன் சீக்கிரமாக டப்பு லைக் காமிக்குங்க. லைக் டப்புன்னு கிளிக் பண்ணுங்க காய்ஸ். அப்போ என்னால் தப்பிக்க முடியும். அப்பாடா யாரோ ஒருத்தவங்க லைக் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் தப்பிச்சிருக்கேன். பரவாயில்லையே நல்ல வேலை. யாரோ ஒருத்தவங்களே காய்ஸ் அங்கே தான் நிற்கிறான் என் தம்பி இதோ வந்துட்டேன்டா. ஐயோ இவன் ஏதோ ட்ராப் வச்சுருக்காங்க. நம்ம அப்பாடா நல்ல வேலை தப்பிச்சேன். தம்பி இதோ வந்துட்டேன். நல்லா மூச்சு எடுத்துக்கோ. ஓகே வா போகலாம். ஐயோ அப்பாடா நல்ல வேலை. அடுத்த லெவல் வந்துருச்சா. இந்த தாட்டி நம்ம பி கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இது என்னதுடா. ஓ இதான் அந்த ரூமா. நோண்டு தம்பி இது என்னடா இடம். லாவாவா. ஐயோ உண்மை காட். அப்படின்னா எப்போட நல்ல வேலை தம்பி. நல்ல வேலை 3 லைஃப் கொடுத்த மாதிரி சொன்னான். இல்லைன்னா நம்ம செத்துருப்போம். இந்த லைஃபே நம்ம பத்திரமா யூஸ் பண்ணிக்கணும் காய்ஸ். ஐயோ வெயிட் பண்ணுற தம்பி. இது ரொம்ப ஹார்டானதான். மொத்தமாக 3 லைஃப் நம்மகிட்ட இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் ரெஸ்காமா. அதனால் நம்ம கொஞ்சம் தப்பிச்சு தான் பண்ண முடியுமா. இது என்னதுடா. ஐயோ இல்லடா வேற முழுமுள்ள இருக்கா. தம்பி இரு தம்பி நானும் வரேன். ஐயோ இது என்னன்னு தெரியல. கூட தாண்டிட்டேன். என்னதுடா இது ஏதோ வருது. இது சீக்கிரமாக ஓடணும். என்னடா சுத்துவது. ஓ அப்படியே நல்ல வேலை தம்பி நீ சொன்ன. இவனடா. ஐயோ நான் எங்க போனோம். ஏதோ திறந்துருக்க ரூம்குள்ளேயே. ஓகே நான் போறேன். இங்கே ஒன்று இருக்கே ஹேண்டிலு. ஓ திறக்கணுமா. ஓகே திறக்கல. ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே. டேய் அப்பாடா நல்ல வேலை. இந்த பேரேஜ் பிரஸ் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு சவிக்கவே இல்லை. லாவாவா. ஐயோ நல்ல வேலை பார்த்து. ஓய் தம்பி. அச்சோ ஓகேடா கைஸ். இனிமேல் நம்ம ரகட் பாய்ஸ் சைடு போகிறோம். ரகட் பாய்ஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போது ரகட் பாய்ஸ் ரகத்தை ஆரம்பிக்க போகிறோம். ரகட் பாய்ஸ் ரகம்னா என்னன்னு தெரியாமல் நிறையா பேர் இருக்கீங்க. என்ன சந்துருச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஓகே இப்போ நம்ம
ஓ இப்போதானே புரியுது, இந்த லைன்ல போனால் மட்டும் தான் நம்மளை தப்பிக்க முடியும். ஐயோ ஓ இப்போ ஓகே, இனிமேல் எனக்கு நல்லா விளையாட முடியும். நம்ம இனிமேல் நின்று போகணும். ஓகே இது ரொம்ப கஷ்டம்தான். அட இதெல்லாம் ஓ மை காட், இது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. என்னது இன்னும் கொஞ்ச நேரம் தானா? ஓ மை காட், அப்போட நடுவே நான் முடிச்சிட்டேன். சீ யார் அது பாம்பு விட்டுறது? யார் நீ? டே தம்பி, நான் தோண்டோ இந்த இடத்துல இது மாட்டிக்கிட்டேன்டா. நீ என்னை எப்படியாச்சும் கூட்டு போயிரு. நாங்களே கூட்டு போனேன்னு. தம்பி சீக்கிரம் வா. என் தம்பி வருவானா? தம்பி உன் தம்பி மேலே நம்பிக்கை வச்சுக்கோ, கண்டிப்பாக அவன் வருவான்டா. தம்பி உனக்காக நான் நினைக்கிறேன், சீக்கிரம் வா. அங்கே வர்றது யாரு? ஏ தம்பி, டன் 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 டன். தம்பி சீக்கிரம் வா. ஓகே கைஸ், மறக்காம நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என் தம்பியோட கஷ்டத்தை புரிஞ்செல்லாம் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஓகே கைஸ், நம்ம இப்போ தம்பி என்ன சொன்னவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஏணியை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இடத்துல ஒரு வெண்ட் இருக்காமா. அந்த வெண்ட்டில் நம்ம இந்த ஏணியை போட்டால் தான் நம்மளுக்கு தப்பிக்க முடியும் போல இருக்கு. ஓகே ஐயோ தம்பி பார்த்து பத்திரமா போ. என்ன விட்றா. அப்பாடா தம்பி நீ எங்கடா இருக்க? அப்பாடா வாடா. என்ன இது? ஐயோ போச்சு, 2 லைஃப் முடிஞ்சே. ஐயோ கடவுளே, கடைசி லைஃப் இருக்கு. இந்த லைஃப்பை நம்ம பத்திரமா யூஸ் பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னா நம்ம தம்பியை விட்டு நம்ம போயிடுவோம். கடவுளே சீக்கிரமா போகணும். கடவுளே சீக்கிரம் 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 சீக்கிரம். அப்பாடா ஒரு வழி நம்ம தப்பிச்சாச்சு. சீக்கிரம் ஏறு சீக்கிரம் ஏறு. கைஸ் கமான், மறக்காம எல்லாம் லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இப்போ இதில் ஏற போகிறோம். ஓ இதுதானா? ஆத்தோடி எவ்வளோ முள் இருக்குது. இந்த முள்ளெல்லாம் நம்ம தப்பிக்கணும். ஓ நம்மளுக்கு இப்போ 3 லைஃப் கொடுத்துட்டாங்களா? ஓகே ஓகே, இருந்த 1 லைஃப் நம்ம எக்ஸ்ட்ரா 2 லைஃப் கொடுத்துருக்காங்க. ஐயோ ஐயோ 1 லைஃப் முடிச்சு இன்னும் 2 லைஃப் இருக்கே. இதை பத்திரமா நம்ம யூஸ் பண்ணணும். இந்த 2 லைஃப் தான். இப்போ தான் புரியுது நம்ம. டே உன்னை விட மாட்டேன்டா. ஐயோ தம்பி நீ போய் அடுத்த லெவலில் முடி. ஓ சரி, நான் வந்துக்கிறேன். என்னால் எப்படி தான் வர முடியும். நான் எப்படியாவது வந்துக்கிறேன். உன் உசுராது நல்லா இருக்கணும். நீ போயிடுறா. நீயா தப்பிச்சிரு. நான் அப்படியும் யாரா இந்த பாட்டு?
கைஸ் கமெண்ட் கைஸ் பாட்டுன்னு சொல்கிறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அப்புறம் யாரெல்லாம் வந்து ரோப்ளாக்ஸ் விளாட்றீங்களோ நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ வந்து செகண்ட் அந்த இன்னும் ரோப்ளாக்ஸ் வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து இந்த இதெல்லாம் விளையாடுவீங்களோ, அதாவது வந்து ஃப்ரீ, அதாவது வந்து இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் ரோப்ளாக்ஸ் விளாடுவீங்களோ அவங்களோட ஐடியெல்லாம் கமெண்டில் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொடுக்குறவங்க கொடுங்க, அவ்வளோதான். டேய் எங்கடா போனேன்? சரி நான் எல்லாத்தையும் எல்லா வாழ்வே நான் அடைச்சிட்டேன். நான் போகிறேன். நான் வெயிட் பண்ணவா? இல்லை நீ போன போ, நான் வந்துக்கிறேன். கைஸ் ரெகட் பாய்ஸ் ரகம் ஆரம்பிச்சிருச்சு. ரகட் பாய்ஸ்னா சும்மா நினச்சியா? அவனுங்க ஒவ்வொரு அடியும் கெத்தாக இருக்கும். நாங்களே யார் தெரியுமா கைஸ்? ரகட் ரோப்ளாக்ஸ். டன் 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 ப்ரோ 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 அகில் அமைதிர் ஷூ கைஸ். ஏன் தமிழ் பேர் அகில்? இப்போ போட போகிறோம் பாரு வீகுல். தமிழ் பிடிக்கும் பார்பி. இப்போ போகிறோம் டாபி. என்ன சொன்னேன்? ஏன் தமிழ் பிடிக்கும் பார்பி. இப்போ கொடுக்க போகிறோம் டாபி. எனக்கு பார்பிலாம் பிடிக்கும். சரி கைஸ் ஓகே. ஓ அப்படியா? சரி சரி சரி. ஐயோ நானே இங்கே டென்ஷனில் இருக்கேன், குதிக்க கூட முடியல. நீ போனோம் போன்னு நினச்சேன் கைஸ். நீங்கள்லாம் வந்து வீடியோ ரிவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். நான் அவன் போன்னு தான் சொன்னேன், அவன் தான் போக நின்றுக்கிட்டு இருக்கான் பாருங்க. நீ வரதுக்கு 1 மாதம் ஆகும். நான் அதுக்குள்ளே போயிட்டு வரேன். சரி 1 மாதம் ஆகும். மென்டல் இங்கே ரொம்ப டஃப்பாக இருக்கு இந்த கேமு. ஓ வேணா கைஸ், இதே நீங்கள் இந்த கேமில் வந்து ஹார்ட் மோட் போனீங்க அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து லேண்ட் மேலே லேசர்ஸ்ன்னு இருக்கிறதெல்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து என்னடா டிவி சொன்னோம்னா அப்பா அம்மா பார்த்துட்ருக்காங்க. ஓகே ஆத்தரி என்னடா இது? ஐயோ சுற்றுறேன்டா. என்னடா ஆரம்பம் எவனா தந்துருக்கேன். ஏண்டா 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 ஏச்சி. ஏய் இது யாரா அவங்க ரெக்வஸ்ட்டை கொடுத்து கொடுத்து சாக வைக்கிறாங்க. பாருங்க இப்போ பாருங்களேன், இதுதான் எங்கள் ஸ்டைலே. எங்கள் ரகமே வேறு லெவல். நான் என்ன சொல்லுறேன், எங்கள் ரகம் பேர் ரகட் பாய்ஸ் ரகம். ரகட் பாய்ஸ் கிட்டலாம் வச்சுக்கக்கூடாது மக்களே. ஸோ வந்து ரகட் பாய்ஸ் கிட்ட யாரும் வச்சுக்காதீங்க. நான் அப்படின்னு சொல்லலை. அதாவது ரகட் பாய்ஸ்னால் அவங்க வந்து ரொம்ப போட்டு வெளுத்துவாங்க, அதுதான். ஸோ வந்து அவ்வளோ நம்ம வந்து அவங்ககிட்டலாம் சண்டை போடக்கூடாது. ரகட் பாய்ஸாக கிடையாது, சும்மா எங்கள் டீம் பேர் அப்படி. கைஸ் லெவல் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இந்த கை வீசிடும் தம்பி. முடிச்ச சீக்கிரம் வாடா. டேய் வாடா. ஹெய் ஹெய் ஷகல. சரி நான் மேலே போகிறேன். ஏய் நீ மட்டும் போனீல என்னை விட்டு. சரி மேலே போகிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, அப்படியே நான் போய்க்கிறேன். ஏங்க யாருங்க இவன் கையில் பேனை வச்சுக்கிட்டு அழகாக இருக்கானே? ஐயோ பம்சு குட்டி. இந்த கைஸ் என்னன்னு தெரியாம ஓடின இடம் அதுதான். நல்லா பொண்ணேன். டேய் போத்த நமக்கு தெரியும். நான் எப்படி என் வாய்ஸ் செம்மா இருக்கா? ஓகே. என்னடா இது? ஓ இதான் ஃபுட் சாகா. செத்துறேன்டா, ஓடுறா. என்ன வழி? ஓ இறங்குற வழியா? ஓகேடா.
ஒரு ராசாய் கவலை 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 கவலை. என்னடா இது இங்கே பாதி ஹெச்பி இருக்கு. உண்மை காட் கைஸ். ஓகே, நம்ம அடுத்த லெவலுக்கும் 3 கொடுத்துட்டாங்க, 3 ஹெச்பி. ஸோ இந்த லெவல்லையும் நம்ம வந்து பயங்கரமாக இருக்கும். என்னடா ஆச்சு தம்பி? இந்த ஃபேன் லெவல் முடிக்க முடியலையா? கைஸ், அடுத்து யாருக்கு லைவ் வேணுமோ இந்த வீடியோவில் சொல்லுங்கள். ஸோ லைவ் நம்ம வந்து போடுறோமா இல்லைன்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் லைவுக்கு எல்லோரும் ஸோ வந்து லைவ் 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 அப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் நாங்கள் லைவ் போட்டுருவோம். நான் வந்து லைவ் போடுறதுல வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு லைவ் போட வந்து நல்லாவே தெரியும். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ ஆமாம் நீங்கள் தம்பியை வந்துட்டீங்க கைஸ். இருங்க, என் தம்பிக்கு மேடம் நான் முடிச்சிட்டேன். அது வரைக்கும் இப்போ என் தம்பி விளையாடுவான். மேலே போயிடவா? 4 பேர் மேலே போயிடும். ஓகே கைஸ். ஓகே கைஸ், இது என்னன்னு தெரியுதா? அதாவது நான் நிறைய ரோப்ளாக்ஸ் வீடியோ பார்ப்பேன்னா அதில் என்ன பண்ணால் அந்த ஒரே ஒரு இதை வச்சு எல்லாம் போயிடுவாங்க. நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன், எப்படா இதெல்லாம் பண்ணுறீங்கன்ட்டுன்னு. இப்போ ட்ரை பண்ணுவோம். என்னடா இது? கரெக்டான டிஸ்டன்ஸில் போடணுமா? கையளவுக்கு காலளவுக்கு கரெக்டாக போடணும். இப்போ பாருங்கடா, கரெக்டாக போடுறேன்டா. போடலை, என் பேர் மார்க்ஸ் சாமியார். டேய், இது ரீஸ்பான் கொடுத்துருவோம். இப்போ பாருங்க கைஸ், ஒரே இதில் போடுவேன் பாருங்க. சொன்னேனா? ஏய் டேய், என்னடா? ஐயோ கனவே கனவே, இந்த மாதிரி ஒரு தாட்டி போடுறது என் பெரிய கனவு. அந்த கனவும் போனதே. நானே ரொம்ப நேரமாக போக முடியாமல் கிடைக்கேன். வெயிட் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா கனவே கனவே, இந்த மாதிரி ஒரு தாட்டி பொண்ணுன்னு கனவே. எப்படி கைஸ் பட்டு வேற லெவலில் இருக்கா? கனவே கனவே, ஒரு தடி போகணுன்ட்டு எனக்கு கனவே. கைஸ், இந்த நம்ம கரெக்டாக போடணுங்க. கடுப்பு. கைஸ், இந்த ஆரம் கூட நம்மளோட தாங்க வரான். ஆரம் இங்கே வந்துருக்கேன். கைஸ், அது என் தம்பி. அடுத்து ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ,
தள்ளி போண்டா. அவன் கையை சுடு, அதுதான் அவனோட வீக் பாயிண்ட். கரெக்டாக அந்த லேசர் அவன் கையில படணும். உன்னால முடியும் தம்பி. அவன் காலெல்லாம் அப்புறமேட்டு எத்துறான்டா. ஓகே கைஸ், நம்ம வந்து 27 நிமிஷம் ஆயிடுச்சு. 27 நிமிஷம். சரி வாங்க போலாமா? SW88 ஸ்வாட். கைஸ், ஸ்வாட் கம்பெனி வணக்கம் சொல்ல. ஓகே, என்னங்க நம்ம இங்கே வந்தது எதுக்கு தெரியுமா? இங்கே ஒரு இடம் இருக்குது, அதை கடைசி அவன்கிட்ட சொல்லிட்டு போனான். இங்கே போகுது அப்படி நேரம் போயிடுவா. ஓ ஏனி மேஸ்திரி கிளம்புறாருங்க. ஏன் ராவல்லாங்க பிடிக்கு ராவு ரவன் ரா. ஓகே பிரச்சு போவோம். எனக்கு மட்டும் வரவே இல்லைடா. மேஸ்திரி கிளம்பி வராருங்கோ. அவன் கையை மட்டும் ஆடுறா. கையாண்டா அடிக்கணும். ஒரு கை முடிஞ்சு இந்த ஒரு கை மட்டும். அது எப்படி நான் பக்கத்துல இருந்தா மட்டும் அடிக்கணும்? அது காலை சேர்த்துறான். கைஸ் இங்க பாருங்க கைஸ், இவன் தான் நம்ம ஹெல்ப் பண்றவன். கைஸ் என் தம்பி இன்னும் வரல. அங்கே இன்னொரு போர் போயிட்டு இருக்கு. இதுதான் என் ராஜ்யம் கைஸ். இனிமே மீதி என் ராஜ்யம். ராஜ்யத்தில் காலை வைக்கட்டும். சாவி முடிக்கிறேன். என் ராஜ்யத்தில் காலை வைக்கிறான். அந்த அளவுக்கு தைரியம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அடி. ரெட்டு கொண்டு வந்து அடிக்கிறான்டா. கட்டடி இப்போ சாவம் பாருங்கப்பா. செத்துருவான் சாவுடா. கட்ட ஐயோ அவ்வளோதான்டா. கைஸ் என் தம்பி வரப்போகிறான். ஸோ எல்லாம் வந்து பத்திரமா இருந்துக்கோங்க. என் தம்பி வந்தோன்னு முடிச்சேன். நல்ல மனது வரான் பாரு. காய்ஸ் அங்கே தம்பி. தம்பி சீக்கிரம் வா. சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வா. நம்ம வந்து நான் ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஹெலிகாப்டர் ஏறிடுவா. நீ சீக்கிரம் வா. கமான் வாடா தம்பி சீக்கிரம் வா. ஜுராசிக் வேர்ல்டுக்கு போய் கிளம்ப போகிறோமா? எங்கே கிளம்ப தெரியல. இதுக்கப்புறம் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போலீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். என் தம்பியும் போலீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். பாரிஸ் பிரசன்ட். இவங்களாம் யார் தெரியுமா? இவங்க எல்லாமே அடுத்து நம்ம விளையாட போகிற ஆள் இவன் தான். பாப்பா பிட்சா ஒரு நாள் இருக்கு. பிரிசன் செல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த இடத்தோடைய ராஜாவாக இருந்தோம். இங்கே எங்களுக்கு நிறைய பவர்ஸ் கூட இருந்துச்சு.
அங்கே அடுத்த போர்ட்டல் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது எல்லாமே என்ன தெரியுமா? ஓகே கைஸ், ஸோ இதோட நம்ம இந்த மேப்பை முடிச்சுக்கலாம். ஸோ வந்து கேமே இனிமேல் முடிஞ்சு அதனால போட்டுங்க ஒன்றும் தெரில. ஸோ வாங்க நம்ம போட்டில் போகலாம். ஸோ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு கேமு. ஸ்டோரி மாதிரி போன மாதிரி இருக்குது. சரி விடுங்க பார்த்துடலாம். ஸோ மொத்தமாக 32 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ போகலாம்? நான் போயிட்டேன். இன்னும் இந்த சரி வேற கேம் ஓடுது கைஸ், வேறு ஏதோ கேம் ஓடுது. ஸோ வந்து கேம் முடிச்சுக்கலாம். ஸோ அது வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ வந்து இந்த இன்ட்ரோ மட்டும் முடிச்சலாமா? ஸோ வந்து என்னடா ஏதோ வந்து குறுக்கால பேசுகிற மாதிரி நினச்சிங்கன்னா ஒன்றும் கிடையாது. என் தம்பி தான் மிஸ்டேக்ஸ் அதான் அப்படின்னு தான் சொல்கிறோம். சரி விடுங்க. ஓகே, ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ என்ன ப்ளீஸ் வெயிட்னா என்ன இப்படி காமிக்குது? என்னடா ப்ளீஸ் வெயிட் காமிக்குது? நீ தானே போட்டலுக்குள்ளே போக சொன்னேன். நான் ஏன் போக சொன்னேன்? நீ தானே சொன்னேன். கைஸ் இவன் தானே கைஸ் வாங்க கூப்பிட்டான். என்னடா என்னது லோடிங்கா? யார் நடந்து வர்றது? அவ்வளோதான் முடிஞ்சு. எங்க இது மிஸ்டர் மீட்டுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அதோட பார்க்கலாம். பை காய்ஸ், பாய்.